ஸோ இனிமேல் என்பிஎஸ்ல தான் நீங்கள் போட்டுட்டு அதுலேருந்து தான் உங்களுக்கு பென்ஷன் வரும் அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா போனதுனால அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நார்மல் சிட்டிசன்ஸும் என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. என்பிஎஸ் இஸ் நத்திங் பட் அ மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். என்பிஎஸ் பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து கூடுதலாக இதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, ரெகுலேட் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் நல்ல சம்பளம் வாங்குறாரு, இப்போ ஒரு வருஷத்துக்கு அவர் 17 லட்சம் கம்பெனி அவர் சேலரியிலேருந்து எடுத்து என்பிஎஸ்ல போடுறாங்க அப்படின்னா அந்த 17 லட்சத்துக்கும் அவர் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். எப்போ வேணா யூ கேன் கான்ட்ரிபியூட் ஐதர் அஸ் அன் எஸ்ஐபி மெத்தட் ஆர் இன் அ லம்சம் மெத்தட். லம்சம் மெத்தட்ல எப்போ வேணா நீங்க போடலாம். எஸ்ஐபினா ஆன் அ ஸ்பெசிஃபிக் டேட் இட் வில் கோ. பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வரவு பத்தனா செலவு எட்டனா நிகழ்ச்சியில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு பென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபியூச்சர் டேஸ்க்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு பெரிய சேவிங்ஸாக அமையும். ஆனால் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். இதை தாண்டி பார்க்கும்போது எஸ்டபிள்யூபி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அது யார் யாருக்கு பயன்படும், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதில் இருக்குது, ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி எஸ்டபிள்யூபியை தாண்டி இன்னொரு விஷயமும் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக இருக்கு. அதுதான் என்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த என்பிஎஸ்னா என்ன, இதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, இதுல ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், யார் யாருக்கு இது பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதற்காக இன்னைக்கு நம்ம கூட கெஸ்டா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எக்கனாமிஸ்ட் திரு ராஜேஷ் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த டீடைல்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். என்பிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்பிஎஸ்னா என்ன, யார் யார் வந்து இதுக்கு எலிஜிபிள்? என்பிஎஸ்னு சொன்னால் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து இந்தியன் சிட்டிசன் ஃப்ரம் 18 இயர்ஸ் டு 70 இயர்ஸ் தே ஆர் எலிஜிபிள். 2004 வரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து அந்த பென்ஷன் தரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சேலரியிலேருந்து கவர்மெண்ட் அந்த கேஷை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு தான் பே பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ 2004லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இதை மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. அதாவது பென்ஷன் ஃபண்டை வந்து கவர்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இனிமேல் என்பிஎஸ்ல தான் நீங்கள் போட்டுட்டு அதுலேருந்து தான் உங்களுக்கு பென்ஷன் வரும் அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா போனதுனால அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நார்மல் சிட்டிசன்ஸும் என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஐ திங்க் ப்ரிஃபரபிளி 2007லேருந்து நினைக்கிறேன், இஃப் மை மெமரி இஸ் ரைட். ஸோ அந்த பீரியட்லேருந்து இந்தியன் சிட்டிசன் மேபி எம்ப்ளாய்டாக இருக்கலாம், இல்லாட்டி செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம், இல்லாட்டி கான்ட்ராக்டராக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஜாப் இருந்தாலும் அவங்க மாதம் இதில் போட்டுட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க தாராளமாக அந்த ஃபண்ட்ஸை பென்ஷன் மாதிரியே எடுத்துக்கலாம். என்பிஎஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே என்னென்ன ஆப்ஷன்ஸ் வெரைட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு? இப்போ என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 2 ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா என்பிஎஸ் இஸ் நத்திங் பட் அ மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் அது. என்பிஎஸ் பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து கூடுதலாக இதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, ரெகுலேட் பண்ணுவாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா யார் வேணால் ஆரம்பிக்கலாம். பட் இந்த என்பிஎஸ் வந்து வெறும் ஒரு 10 பேங்க்ஸு அண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு ஆத்தரைசேஷனே தந்திருக்கிறாங்க. ஸோ தட் இன்க்ளூட்ஸ் ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க்கு, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், கோட்டக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்குகளுக்கு மட்டும்தான் இந்த என்பிஎஸ் மாதிரி ஃபண்டை ரன் பண்ணுறதுக்கு பர்மிஷனே தந்திருக்கிறாங்க. ஸோ பிட்வீன் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் என்பிஎஸ் பார்த்தோம்னா என்பிஎஸ் இஸ் மோர் ரெகுலேட்டட், இட்ஸ் மோர் சேஃபர் அண்ட் தென் இட்ஸ் ஹைலி ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும் அண்ட் கம்பேர்ட் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்ல டயர் 1 டயர் 2 அப்படின்லாம் சொல்லும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி பாசிவ் ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுல எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இதுல இருக்கு? ஓகே, இப்போ டயர் 1 டயர் 2 பார்த்தோம்னா அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியேன்னு சொன்னேன். டயர் 1க்கும் டயர் 2க்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, டயர் 1ல நீங்கள் போடுற பணம் தான் டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். டயர் 2 வந்து இட்ஸ் லைக் நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட், எப்போ வேணால் போட்டு அதை நீங்கள் எப்போ வேணால் எடுக்கலாம். இப்போ என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி இல்லாமல் நம்மளுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் ஃபேக்டரை அவங்களே டிசைன் பண்ணிடுறாங்க. அதுதான் ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட், பாசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறது, அதாவது
ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எனக்கு எவ்வளோ வேணும், பாண்ட் எக்ஸ்போஷர் எவ்வளோ வேணும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்போஷர் எவ்வளோ வேணும், அண்ட் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். இந்த 4 செக்டாரில் தான் எனி என்பிஎஸ் ஃபண்ட் வந்து போடுவாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஈக்விட்டி அதாவது ஸ்டாக் மார்க்கெட், தென் பாண்டு, கார்பரேட் பாண்டு, தென் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ரிசர்வ் பேங்கோடது, அப்புறம் நேஷ்னல் ஹைவே பாண்டு, இந்த மாதிரி. தென் லாஸ்ட்டாக ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ். ஈக்விட்டியில் அட் எனி கிவன் டைம் 75% மேலே போகக்கூடாது. அதே மாதிரி பாண்டுக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு சர்டன். ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால 2.5% மேலே போகக்கூடாது. இப்போது இந்த 4த்துலேயும் நம்ம ஒரு இது போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ 18 வயசுலையோ இல்லை 25 வயசுலையோ ஒருத்தர் சேர்றாரு, எனக்கு வந்து ஈக்விட்டியில் 75% நான் போடணும் அப்படின்னு சொல்கிறார். இட்ஸ் ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் வந்து 75% போடணும். தென் 15% கார்பரேட் பாண்டில், தென் 5% இல்லாட்டி 7.5% இதில், அண்ட் தென் 2.5% ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் போடுறதா சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் இயர் என்ன ஆகும், அந்த 75% இருக்குல்ல, அதுலேருந்து 4% குறையும் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இது மாறிக்கிட்டே இருக்கும். இட்ஸ் ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். இது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இது ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் குறையிற அந்த 4% வந்து இட் வில் பி ஈக்குவலி ஸ்பிளிட் பிட்வீன் பாண்ட்ஸ் அண்ட் கார்பரேட் பாண்ட்ஸ். அந்த சைடு 2.5% மேலே ஏறக்கூடாது, இந்த சைடு 75% மேலே ஏறக்கூடாது. அந்த பாண்ட்ஸ் வந்து நமக்கு ரெகுலர் இன்கமாக வருதுங்கிறதுனால இதில் குறையிற பர்சன்டேஜ் எல்லாமே ஒன்று கார்பரேட் பாண்டுக்கு பாதி அண்ட் தென் கவர்மெண்ட் பாண்டுக்கு பாதி வரும். இதுதான் ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. வருஷம் அது குறைஞ்சிக்கிட்டே வரும். சரி, எனக்கு ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், நான் வந்து ரிஸ்க் அதிகமாக எடுக்க விரும்பலை அப்படிங்கிறவங்களுக்கு பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈக்விட்டியில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நாம் வந்து 50% மேலே அதில் போடவே முடியாது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே எனக்கு 50% ஈக்விட்டியில், ஸோ பாக்கி இருக்கிறது 2.5% அதில் போக. பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நாமே செலக்ட் பண்ணிடணும். நாம் எது செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இட் வில் ஹோல்ட் ஆன். த மேக்ஸிமம் தட் வி கேன் இன்வெஸ்ட் இன் பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டியில் 50% தான். ஸோ அது குறையவும் குறையாது, ஏறவும் ஏறாது. ஸோ 50% இதில் நாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் ஸ்டே தேர். ஸோ 50% ஈக்விட்டியில், 20% கார்பரேட் பாண்டில், 27.5% இதில், அண்ட் தென் ஃபைனலி 2.5% ஏஎஃப்லன்னு போட்டோம்னா இட் வில் ஸ்டே ஃபார் எவர். ஸோ நம்ம 60 வயசு வரைக்கும் எதுவுமே மாறாமல் அப்படியே இருக்குன்னா அது பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். வருஷம் மாறிக்கிட்டே இருந்ததுன்னா இட்ஸ் ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்குன்னா நான் ரிஸ்க் அதிகமாக எடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு. பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சரி எனக்கு ரிஸ்க் அதிகமாக வேண்டாம், நான் வந்து கம்மியாகவே ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு ரிட்டர்ன்ஸும் கம்மியாக வந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஆக்டிவ் அப்படிங்கிறது கொஞ்சம் யங் ஏஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாசிவ்ங்கிறது கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு ரிஸ்க் எடுக்க பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு எடுத்துக்கலாம் இல்லையா? பர்ஃபெக்ட். இதில் வந்து இந்த எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ என்பிஎஸ்ல முதலீடு பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று நாமளாக பண்ணுறது, இன்னொன்று நம்ம கம்பெனி வந்து நம்ம சேலரியிலேருந்து எடுத்து அவங்களே டைரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்க, இப்போ நம்மளோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் பண்ணலாம். பட் டேக்ஸ் லிமிட் வந்து ஏடிசியில் 1.5 lakhs வித்தின் தட் ஏடிசி லிமிட்ஸ். ஓகேவா? நாட் எக்ஸ்ட்ரா. ப்ளஸ் ஏடிசிசிடின்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷனில் 50,000 ரூபா. இவ்வளோ தான் நம்ம மேக்ஸிமம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். பட் முதலீடு நம்ம எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஓகே. தென் அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரியிலேருந்து 10% பேசிக் சேலரியிலேருந்து 10% தான் மேக்ஸிமம் அவங்களால மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு அவங்க எடுத்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இல்லாட்டி 14% ஆஃப் யுவர் டோட்டல் சேலரி, விச் எவர் யூ ஃபீல் இஸ் அட்வான்டேஜஸ். இப்போ கம்பெனியே எடுத்து போடுறதுல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்பர் லிமிட்டே கிடையாது. தெர் இஸ் நோ அப்பர் லிமிட். இப்போ
ஒருத்தர் நல்ல சம்பளம் வாங்குறாரு. இப்போ ஒரு வருஷத்துக்கு அவர் 17 லட்சம் கம்பெனி அதில் அவர் சேலரியிலேருந்து எடுத்து என்பிஎஸ்ல போடுறாங்க அப்படின்னா அந்த 17 லட்சத்துக்கும் அவர் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். ஓகே. இதுதான் அதில் இருக்க பெனிஃபிட். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷனில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். இந்த எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷனில் எம்ப்ளாயிக்கும் நல்லது, எம்ப்ளாயருக்கும் நல்லது. எம்ப்ளாயருக்கு ஏன் நல்லதுன்னா இந்த கான்ட்ரிபியூஷன் அவங்க செலவுன்னு சொல்லி தனியாக அவங்க எடுத்துக்கலாம். பட் சேலரியிலே அவங்க அது எக்ஸ்பென்ஸாக தான் காமிக்கிறாங்க. பட் இதில் ஒரு எம்ப்ளாயிக்கும் சேர்த்து நாங்கள் அந்த அட்வான்டேஜை தரோம் அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது an employer can contribute on behalf of the employee. So there is no upper limit. ஸோ அதனால அந்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்குமே எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷனில் நமக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். There is no limit in the upper side. இப்போ இந்த என்பிஎஸ்ல வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா எப்படி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது? 10 பேங்க் அண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யூ கேன் ஓப்பன் அக்கௌண்ட் வித் எனி ஆஃப் தம். இப்போ நார்மலாக அந்த பேங்க்ஸுக்கு போயிட்டு உங்கள் நெட் பேங்கிங்லேயே நார்மல் நெட் பேங்கிங்லேயே என்பிஎஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேஒய்சி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு என்பிஎஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு ஒரு நம்பர் தருவாங்க, பிரான் நம்பர் அப்படின்னு பேர், பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர். இட்ஸ் கால் பிரான். இட்ஸ் அ 11 டிஜிட் நம்பர். அந்த 11 டிஜிட் நம்பர் தான் உங்கள் ஃபைனலாக இது வரைக்கும் போகும். ஓகே. இந்த 10 ப்ரொவைடர்ஸில் இப்போ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணினாலும் நீங்கள் யூ கேன் செலக்ட் ஸ்டேட் பேங்க் ஆஸ் யுவர் என்பிஎஸ் அக்கௌண்ட் ப்ரொவைடர். ஓகேவா? நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேங்க் வேறு இருக்கலாம். உள்ளார ஒன்ஸ் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதும் உங்கள் பென்ஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் யாராக இருக்கணும்னு கேட்பாங்க. அதில் யார் பெட்டராக இருக்காங்களோ we can choose that. நாம் இதில் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால இந்த பேங்க்கு தான் நம்ம சூஸ் பண்ணணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையவே கிடையாது. ஸோ we can choose any of the bank. இல்லைன்னா உங்கள் நார்மல் டிமேட் அக்கௌண்ட்லேயே அந்த ஆப்ஷன் இருக்கும். எனி டிமேட் அக்கௌண்ட் தட் யூ ஓப்பன் வித் அ ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் உங்களுக்கு என்பிஎஸ் ஆப்ஷனும் அதிலே உங்களுக்கு தந்துடுவாங்க. ஸோ தாராளமாக அதிலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 மெத்தடில் யூ கேன் புட் யுவர் மணி. ஸ்டார்டிங் வந்து 500 rupees வில் பி யுவர் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். அதை வச்சு தான் ஆரம்பிக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு 1000 rupees நீங்கள் மினிமம் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும். இஃப் இட் இஸ் நாட் இட் won't be active. ரெண்டாவது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐதர் பி எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் இல்லாட்டி எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன், எதை பார்த்தாலும் நீங்கள் எஸ்ஐபி முறையிலையும் பண்ணலாம், மாதமும் போடலாம், இல்லை லம்சமாகவும் போடலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி. இப்போது இந்த ஸ்பெசிஃபிக் மந்த் எனக்கு போனஸ் வருது, நான் இந்த மாதம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ வேணால் யூ கேன் கான்ட்ரிபியூட் ஐதர் அஸ் அன் எஸ்ஐபி மெத்தட் ஆர் இன் அ லம்சம் மெத்தட். லம்சம் மெத்தடில் எப்போ வேணால் நீங்கள் போடலாம். எஸ்ஐபினா ஆன் அ ஸ்பெசிஃபிக் டேட் இட் வில் கோ. அக்கௌண்ட் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு பேசிக்கான அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பே ஒரு பேசிக்கான அமௌண்ட் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் தென் we can start with the lump sum investment at any given point in time. என்பிஎஸ்ல வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் நமக்கு இடையில தேவைப்படுது அப்படிங்கும்போது பார்ஷியல் வித்ட்ரா ஆப்ஷனோ இல்லடா எக்ஸிட் ஆகிக்கிறது இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கா? அது சரியா வருமா சார்? ஓகே, இப்போ 3 விதமான வித்ட்ராயல் இருக்கு. ஒன்று பார்ஷியல் வித்ட்ராயல், அதாவது அந்த என்பிஎஸ் அன்டில் 60 years நார்மலாக உங்களால் அந்த மெச்சூர் ஆன அமௌண்ட்டை 60 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் எடுக்க முடியும். அதுதான் ரூல். இப்போ இதில் 3 டைப் ஆஃப் வித்ட்ராயல் இருக்குது. ஒன்று பார்ஷியல் வித்ட்ராயல், இன்னொன்று ரிட்டையர்மெண்ட்டில் வித்ட்ராயல் பண்ணுறது, இன்னொன்று நாம் இல்லைன்னா வித்ட்ரா பண்ணுறது. ஓகே, இப்போ பார்ஷியல் வித்ட்ராயல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில தேவைகளுக்காக மெடிக்கல் ரெக்குயர்மெண்ட்டு, ஸ்டடீஸு, மேரேஜு, இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்டுக்காக நாம் வந்து பார்ஷியல் வித்ட்ராயல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு வித்ட்ரா பண்ணவே முடியாது. ஈவன் எமர்ஜென்சியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு வித்ட்ரா பண்ணவே முடியாது. அந்த 3 வருஷம் தாண்டி 60 years வரைக்கும் உங்களால் மொத்தமாக 3 டைம் தான் வித்ட்ரா பண்ண முடியும். அந்த 3 டைம் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுலையே ஒரு வித்ட்ராயலுக்கும் இன்னொரு வித்ட்ராயலுக்கும் நடுவில் மினிமம் தேர் ஷுட் பி a 5 years கேப். ஓகே, இதுதான் பார்ஷியல் வித்ட்ராயல். எவ்வளோ நான் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 25% ஆஃப் யுவர் கான்ட்ரிபியூஷன். இப்போ வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் 1 lakh. நான் வந்து என்னோட சேலரியிலேருந்தோ இல்லை லம்சமோ நான் வந்து பே பண்ணது 1 lakh. இப்போ அந்த ஃபண்டில்
அந்த 1 lakh வளர்ந்து 1.5 lakhs இருக்கு. So the 25% will not be calculated on the 1.5 lakhs. நீங்க இன்வெஸ்ட் பண்ணது 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உங்க காசுல இருந்து தான் நீங்க எடுக்க முடியும், வந்த ரிட்டர்ன்ஸ்ல இருந்து நீங்க எடுக்க முடியாது. இதுதான் பார்ஷியல் வித்ட்ராயலோட ரூல். இப்போ செகண்ட் ரிட்டையர்மெண்ட். நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுது 60 வயசுல, அந்த பணத்தை எடுக்கிறோம்னா 60% யூ கேன் வித்ட்ரா, நான் டாக்ஸபிள். பாக்கி இருக்கிற 40% நீங்க ஏதாவது ஒரு பென்ஷன் பிளானை நீங்க மேண்டேட்டரியா எடுத்தாகணும். அந்த பென்ஷன் பிளான்ல நீங்க போடுற 40%லேருந்து உங்களுக்கு மாசம் பென்ஷன் அமௌண்ட் வரும். ஓகே, ஸோ மேண்டேட்டரியா உங்களால 60% தான் எடுக்கவே முடியும். பாக்கி இருக்கிற 40% நீங்க விரும்பினாலும் நீங்க விருப்பம் இல்லைனாலும் நீங்க ஏதாவது ஒரு ஆனுவிட்டி பிளான் சொல்லுவாங்க, இல்லாட்டி பென்ஷன் பிளான் சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துல ஏதாவது நாம வாங்கி ஆகணும். இன்கேஸ் இது ரெண்டும் இல்லாம நாம இல்லைன்னா entire corpus go to the next nominee. 100% without any tax, it entirely goes on to the nominee. இப்போ இந்த பார்ஷியல் வித்ட்ரா, இந்த ரிட்டையர்மெண்ட் வித்ட்ராயிலே நிறைய பேர் 50 வயசுல ரிட்டையர் ஆயிடுவாங்க, இல்ல 55 வயசுல ஆயிடுவாங்க. அந்த மாதிரி 60 வயசுக்கு முன்னாடியே அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா 80% they can withdraw, 20% they have to purchase a பென்ஷன் பிளான். ஓகே, இதுதான் ரூல். நம்ம டென்யூர் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஒருத்தவங்க 18 வயசுல ஆரம்பிப்பாங்க, 25 வயசுல ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு வருடம் வரைக்கும் இருக்கணும்? எல்லாத்துக்குமே பொதுவாக நீங்க சொன்ன மாதிரி 60 அப்படிங்கிறது இருக்காது. அவங்களுக்கு அந்த டென்யூர் பீரியட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 60 years தான் மேக்ஸிமம் டென்யூர். அன்டில் 70 years யூ கேன் கான்ட்ரிபியூட். ஃப்ரம் 18 to 70 years யூ கேன் கான்ட்ரிபியூட். 60 வயசுல தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி வரும். ஸோ if you want to keep it active, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வருஷம் 1000 rupees மினிமம். ஓகே, பீரியட் யூ கேன் சூஸ். நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 years போட்டுட்டு அதோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த 5 years போட்டுட்டு அதுக்கப்புறம் வருஷம் 1000 rupeesனு யூ கேன் கால்குலேட். உங்களுடைய ஃபைனான்ஷியல் கோல்ஸை நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ் அடைஞ்சிட்டிங்கன்னா you can stop contributing and keep it active. So அதில் ஒரு 1000 வருஷத்துக்கு நீங்கள் போட்டுட்டு you can keep it active. and எத்தனை வருஷம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்றது இட்ஸ் அப் டு யூ. பட் டு அந்த பென்ஷன் ஃபண்டை நீங்கள் ஆக்டிவாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு 1000 rupees until you completely withdraw. அது மேண்டேட்ரி. இப்போ வந்து இடையில நான் பணமே எடுக்கல, ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்தேன், அந்த டென்யூர் பீரியட் வரைக்கும் நான் எந்த பணத்தையுமே எடுக்கலை, எனக்கு அதுக்கப்புறம் பென்ஷன் வரணும், மந்த்லி எனக்கான தேவைகள் வரணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இவ்வளவு பண்ணுனா இவ்வளவு எனக்கு இப்படி வரும் அப்படின்னா எப்படி சொல்ல முடியும் சார்? அந்த கால்குலேஷன் கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த கால்குலேஷன் வந்து இட்ஸ் சிம்பிள். நாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலையும் பேசியிருக்கோம், SWP வீடியோவில் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு இப்போ பார்க்கணும். அந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸோட ஃபியூச்சர் வேல்யூ 60 வயசுல எவ்வளோ இருக்கும். இப்போ ஒவ்வொரு 5 yearsக்கும் 100% இட் வில் இன்க்ரீஸ்ன்னு சொன்னேன் லாஸ்ட் இயர். இப்போ எனக்கு மாதம் 30,000 அப்படின்னு சொன்னால் 20 வருஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ 30 × 4 ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 1.2 lakhs வேணும். மல்டிப்ளை தட் பை 12. ஒரு வருஷத்துக்கான இன்கம் எனக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கான செலவுகள் எனக்கு எவ்வளோ அப்படின்னு ஸோ அப்போ உங்களுக்கு வரும். அந்த ஸோ இட் வில் கம் டு அரௌண்ட் 14.4 lakhsன்னு வச்சுப்போம். அந்த 14.4 lakhs உங்களுக்கு அப்போ வருஷத்துக்கு தேவை. தட் மல்டிப்ளைட் பை 25. 25ங்கிறது ஏன்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அ ரூல் ஆஃப் 25. நம்ம அதை அடுத்த வீடியோஸில் பேசலாம், எப்படி ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஃபண்டை சேர்க்கறது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுடைய வருஷ செலவு மல்டிப்ளைட் பை 25, உங்களுக்கு அவ்வளோ கார்பஸ் வேணும். அப்போ தான் ஒரு வருஷத்துக்கு 4% அதுலேருந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 4%னா அந்த 14.4 lakhs அந்த கார்பஸ் உங்களுக்கு கடைசி வரைக்கும் குறையவே குறையாது. ஸோ உங்கள் மகனுக்கு அடுத்து அவங்க மகன் மகளுக்கு இந்த மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். ஸோ இட் வில் நெவர் கோ டவுன். ஸோ அதனால தான் அந்த ரூல் ஆஃப் 25, அந்த ரூல் ஆஃப் 4%. ஃபஸ்ட்டு இப்போ சூழ்நிலைக்கு எனக்கு மாதம் எவ்வளவு தேவை அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வருஷத்துக்கான செலவுகள் வரும் இஎம்ஐ இல்லாமல். ஓகே, இஎம்ஐ இல்லாமல். ஏன்னா 60 வயசுக்கு மேலே இஎம்ஐ உங்களுக்கு வராது, யாரும் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு லோன் கொடுக்க தரமாட்டாங்க.
ஸோ வித்தவுட் இஎம்ஐ என்னுடைய மாத செலவு எவ்வளோ, அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு வருஷத்துக்கான செலவு எவ்வளோ, இந்த வருஷத்துலேருந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இத்தனை வருஷம் இருக்குது, அத்தனை வருஷம் கழித்து ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் மணி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு 100% கூட்டிக்கிட்டே போங்க. ஸோ அந்த வேல்யூ வந்ததும் அதை மல்டிப்ளை பை 25. அதை மல்டிப்ளை பை 25னா அதுதான் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கான கார்பஸ். உங்களுக்கு எவ்வளவு தேவை, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலை நான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த அளவுக்கு பணம் தேவை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணி நம்ம என்பிஎஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும். என்பிஎஸை பொறுத்த வரைக்குமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யோசிக்கும் போது ஆப்வியஸாக ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியுமே இருக்கும். ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்குமே எவ்வளோ வரும்? இப்போ என்பிஎஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு அதிகமாகவே வரும். ஏன்னா நார்மல் மியூச்சுவல் ஃபண்டில் விட்ராயல் நிறைய இருக்கும், அந்த சேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே போகிற பணம் வெளியே வர்ற பணம் இது வந்து டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும். பட் என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் போச்சுன்னா அதை உங்களால் அடுத்து 3 வருஷத்துக்கு எடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் லாக்கு. அண்ட் தென் 6 இயர்ஸ் வரைக்கும் 3 டைம் தான் எடுக்க முடியும். ஸோ அது செகண்ட் லாக். ஸோ இந்த பென்ஷன் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு தே ஹவ் காட் மோர் மணி டு புட் இட் இன் த மார்க்கெட். எனக்கு உடனே அந்த பணம் தேவையில்லை அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கும் பொழுது மார்க்கெட்டில் ஒரு பணம் எவ்வளோ நாள் அதிகமாக தங்குதோ அப்போ தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும். இந்த சேம் கான்செப்ட் அப்ளைஸ் ஹியர். இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கிவன் ஃப்ரம் 14% மினிமம் டு 19% மேக்ஸிமம் என்பிஎஸ் ஃபண்ட்ஸ். அந்த 10 பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர்ஸையும் கூட்டினா ஆவரேஜ் போட்டால் மினிமம் 14%, மேக்ஸிமம் 19% வரைக்கும் அதுதான் தாராளமாக வந்திருக்கு. which actually beats inflation, which beats your mutual fund returns. At the age of 60 நமக்கு கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது 60% ஆஃப் த மணியில், இன்கம் டேக்ஸ் கிடையாது 60% ஆஃப் த மணியில், அண்ட் பாக்கி இருக்கிற 40%க்கும் நீங்கள் ஏதாவது பென்ஷன் பிளான் வாங்கினீங்கன்னா அந்த பென்ஷன் பிளான் வாங்குற அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஆனால் அந்த பென்ஷன் வாங்குறீங்களா மாதம், தட் வில் பி டாக்ஸபிள். ஓகே, மந்த்லி நம்ம வாங்குற பென்ஷனுக்கு ஆமாம். ஸோ மந்த்லி நம்ம வாங்குற பென்ஷனை இட் வில் பி ட்ரீட்டட் as an income and it will be taxed as per the slabs. அது இவ்வளோ லிமிட் தான் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, எவ்வளோ வாங்கினாலுமே எதுவுமே கிடையாது. இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் அப்போ இருக்கிற இன்கம் டேக்ஸ் ரூல்ஸில் எவ்வளோ மினிமம், இப்போ நியூ ரெஜிம்னா உங்களுக்கு 7 lakhs. ஸோ அவங்க பென்ஷன் வந்து இஃப் இட் இஸ் லெஸ் தென் 7 lakhsனா அது டாக்ஸபிளில் வராது. ஸோ 7 லட்சத்துக்கு மேலேனா நியூ ரெஜிமில் உங்களுக்கு டேக்ஸ் வரும். இப்போ ஓல்டு ரெஜிம்னு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி அந்த பென்ஷன் அவங்களுக்கு எவ்வளோ வருதோ அது 5 லட்சத்துக்கு கீழே இருக்கா இல்லை 7 லட்சத்துக்கு கீழே இருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தே கேன் பிளான் இட். மேபி அந்த 5 லட்சம் 7 லட்சம்க்குள்ள வர மாதிரி அதுக்குள்ள வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த டாக்ஸ் போகாம நமக்கு ஃபுல்லா நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதேதான். ஸோ பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எஸ்டபிள்யூபியில் போட்டுட்டு அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் தான் வரும். இட் won't be treated as income or salary. கேபிட்டல் கெயின்ஸு இப்போ இருக்கிறத வச்சு பார்த்தா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரும் 10% தான், which is far more better than 30% or 42%. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு என்பிஎஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இதில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பற்றி, பாசிவ் ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.